ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய பேர் வந்து பவித்ராங்க. எப்போவுமே டிசைன் வீடியோ தான் வந்துட்டுருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என் பொண்ணோட சேவிங்ஸ் உண்டியல் தாங்க. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா யூகேஜி படிக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து மோகிதா. அவங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு ஹேபிட் இருக்குதுங்க. 3 இயர்ஸாகவே அவங்க ஸ்கூலில் இந்த ஹேபிட் இருக்குது. சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டியல் வந்து ஸ்கூலோட பிகினிங்கில் வந்து வாங்கி கொடுத்துடணுங்க. ஜூலை மாதத்தில் ஜூன் மாதத்துலேயே வந்து உண்டியல் வாங்கி கொடுத்துடணும். டில் ஏப்ரல் வரைக்கும், மார்ச் வரைக்குமே நம்ம வந்து உண்டியலில் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க. ஆனுவல் டே அப்போ இந்த மாதிரி உண்டியலை வந்து பிரேக் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஆனுவல் டேக்கு 1 வீக் முன்னாடி உண்டியலில் இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தாங்க போயிருந்தோம். சரி, எனக்கு அப்போ தோணுச்சு, இதை ஒரு வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா யாருக்காவது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் தானுங்க. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய சேவிங்ஸில் நான் வந்து வாங்கின ஜுவல்லரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பர்சனலாக நிறைய பேர் அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நைஸுன்னு கூட கமெண்ட்டில் கூட ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம பண்ணுறதுல வந்து யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஸ்பார்க் வந்தாலும் நம்ம நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த சேவிங்ஸும் நான் எப்படி பண்ணியிருக்கேன், இந்த சேவிங்ஸில் என்ன பண்ணேன், எவ்வளோ வந்தது அப்படின்றத நான் சொல்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான், ஜூன் மந்தில் வந்து உண்டியல் வந்து வாங்கி கொடுத்துட்டேங்க. வாங்கி கொடுத்தப்பவே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மந்த்லி இவ்வளோ ருபீஸ் கொடுத்துர்லாம், கொடுத்துட்டு இயரோட எண்டு வரும்போது அதை நம்ம ஒரு விஷயமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடியும் என் பொண்ணு 2 வருஷம் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாங்க. ப்ரீகேஜியும் எல்கேஜியும் அங்கே தான் படிச்சிருந்தாங்க. ப்ரீகேஜி படிக்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டதுனால பாதியிலேருந்து தான் வந்து இந்த உண்டியல் ஹேபிட் வந்து இருந்தது. அப்போ வந்து 3000 ஏதோ வந்து அவங்களோட உண்டியலில் சேவ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எல்கேஜியில் வந்து அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10,000 என்னமோ சேவ் பண்ணியிருந்தாங்க. அந்த 3000ல் நாங்கள் அப்போ எதுவும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால பெருசாக யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணலை. செகண்ட் டைம் அந்த 10,000ல் வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டு வந்து வாங்கியிருந்தாங்க. சின்னதாக ஒரு தோடு மாதிரி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை தான் வந்து 3rd டைமு. இதை வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி, பார்க்குற உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு ஃபீஸ் நம்ம கட்டணும். நம்ம ஒட்டுக்கா அந்த ஃபீஸ் கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. நிறையா அந்த மந்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு செலவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் இயரோட ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து யோசித்து வச்சுருந்தோம், மந்த்லி 3000 to 4000 நம்ம வந்து உண்டியலில் வந்து போட்டுடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா 10 மந்த்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 30,000 ருபீஸ், அப்படி இல்லைன்னா ஒரு 40,000 ருபீஸ் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்கூல் ஃபீஸாக கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏப்ரல் மேல வந்து ஒரு பேர்டனாக இருக்காது. நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த மந்தோட முக்கியமான செலவுகளை, நம்மளுக்கு தேவையான செலவுகளை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது பிளான் பண்ணியிருந்தோம். இதில் சேவிங்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 இருந்ததுங்க டோட்டலாக. என் பொண்ணு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை அந்த 4 மந்த்ஸில் இருக்கும்போதே 4 மந்த்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கும்போதே ஒரு நாள் வந்து போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெகுலராக அவங்கக்கிட்ட செக் பண்ணுவேன். உண்டியலில் காசு போட்டிங்களா, எவ்வளோ ருபீஸ் போட்டிங்க, என்ன கலர் போட்டிங்கன்னு நான் செக் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து அவங்க இல்லை நான் போடல, நான் தொலைச்சிட்டேன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அதனால் இது வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு, அவங்க எஜுகேஷனுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு உண்டியல் வாங்கிட்டோங்க வீட்லேயே. வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மந்த்லி வந்து 3000 பக்கம் 3000 4000 நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து வீட்டில் இருக்க உண்டியல்லே வந்து போட்டு சேர்த்தி வச்சுட்டோங்க. சேர்த்தி வச்சுட்டு கடைசியாக வந்து எவ்வளோ டோட்டல் வந்தது அப்படின்னா 30,000 வந்ததுங்க. இந்த 30,000 தான் இந்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு போகிறதுக்காக
நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைமில் ஒரே மந்தில் எக்ஸ்ட்ரா பேர்டன் வரத்துக்கு மந்த்லி நம்மளால் முடிஞ்சதை எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பேர்டன் இல்லாமல் இருக்கலாம். தேங்க்யூ.